மச்சான் ரமேஷ் நம்ம சுரேஷுக்கு பேய் பிடிச்சிதான் எடுத்து ஏதோ அந்த ஒத்தடி பாதியில ஏதோ ஒண்ணு கடிக்கல ஓரமா போயிட்டு இருக்கிறான். கணேஷ் சொல்லு. என்ன சுரேஷ் கிட்ட ஏதாவது பேசினுக்குற? ஆனா நம்ம ரமேஷுக்கு பேய் பிடிச்சிச்சு. ஆனா இவன் தானே ரமேஷ், நீயா வந்துருச்சு. ஆடுறா மச்சான், சுரேஷுக்கு பேய் பிடிச்சிச்சு. அதனாலதான் 2 நாள் ஆள் இல்லையா? அது உனக்கு தெரியாதா? அதே ஒத்தடி பாதியில போயிட்டு இருக்கிறான். நம்ம 4 ரோட்ல இருந்து லெப்ட்ல போனா ஒரு ஒத்தடி பாதை வருது பாத்தியா, அந்த வயல் ரோடு. ஆமா, அந்த ரோட்ல போயிருந்திருக்கிறான். ஒண்ணுக்கு வருதுன்னு ஒண்ணு கடிச்சிருந்திருக்கிறான். மேல இறங்கிட்டு இருக்குது. என்னடா பஸ்ஸை விட்டு இறங்குன மாதிரி சொல்ற? ஆனா அப்படித்தாம்மா நானும் நினைச்சேன். அப்புறம் அவங்க அப்பா அம்மா கேட்டா கூட்டு போய் ஆணி அடிச்சிருக்கிறா, இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆணி அடிச்சிருக்காங்களா? எங்க? மண்டையில. என்னடா காலாண்டர் மாற்ற மாதிரி சொல்ற? அந்த ஒத்தடி பாதியிலதான் மறுபடியும் ஒரே ஒரு ஒத்த மரம் இருக்கு. அந்த ஒத்த மரத்துலதான் ஆணி அடிச்சிருக்கிறான். அது காஜி குடிச்ச பேய்டா. அங்க போய் ஏன்டா உச்சா போனாம? அவனுக்கு அங்கதான் வந்திருக்கு. அங்க போனாலே எல்லாருக்குமே வருமேடா. அங்க உனக்கு வர மாதிரி இருக்கா? எனக்கு வர மாதிரி தான் இருக்கு. தனியா போறதுக்கு தான் பயமா இருக்கு. சுரேஷ் மச்சான் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். நீ வேணா வாயே, நம்ம போவோம். மச்சான் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? மச்சான் 60. A few moments later. அட நம்ம மச்சானுக்கெல்லாம் அது ஒரு வழியா? 4 மூட்டை பேய் அள்ளி போட்டு வந்துடுறான் நம்ம மச்சான். அதெல்லாம் பயப்பட மாட்டான். வாட்ச் இல்ல ரமேஷ், நம்ம மச்சான் தைரியமான ஆளு. பாரு, ஒண்ணு கடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் பயந்துட்டு இருந்தோம். மச்சான் வந்தானா இல்லையா?